வணக்கம் மாணவர்களே. சென்ற நிகழ்ச்சியில நாங்கள் ஒரு எஃப்எண்ட விசைய உற்பத்தியில அதே விசைக்கு ஒரு இணையோட சேர்த்து ஒடுக்கினான். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, ஒரு தள விசை தொகுதியை உற்பத்தி ஓவில ஒரு தனி விசைக்கு ஒரு இணையோட சேர்த்து ஒடுக்கப்போம். சரிதா? அப்ப இதை நான் நிறுவல் செய்யல, உங்களுக்கு அந்த முடிவை மட்டும் தான். இந்த முதல் செய்த மாதிரி தான். இப்ப நாங்கள் அந்த எஃப் நியூட்டன் என்ற விசைய உற்பத்தி ஓவில எப்படி நாங்கள் ஒரு தனி விசைக்கு இணையோட சேர்த்து ஒடுக்கினோமோ அதே மாதிரி தான் இதையும் செய்கிறது. ரைட், அந்த முடிவை மட்டும் தாரோம். இங்க பாருங்க, இந்த முதலாவது படத்தில எண் விசைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு விசையின் கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு தரப்பட்டிருக்கு. அந்த தாக்குற புள்ளியின் ஆள்கூறுகள் தரப்பட்டிருக்கு. உதாரணமா P1 என்ற புள்ளி, அதின் ஆள்கூறு x1 y1, அந்த புள்ளியில தாக்குற விசையின் கிடைக்கூறு கேபிட்டல் X1, நிலைக்குத்து கூறு கேபிட்டல் Y1. இப்படி எண் விசைகள் இருக்கு. அந்த எண் விசைகளை நான் என்ன செய்ய போறேன்னா, உற்பத்தி ஓவில ஒரு தனி விசைக்கு இணையோட சேர்த்து ஒடுக்க போறேன். சரி, அந்த தனி விசை எப்படி காண்றேன், அந்த தனி விசையின் கிடைக்கூற எப்படி காண்றேன்டா, இந்த x1 பிளஸ் x2 பிளஸ் x3, அதாவது இந்த ஒரு தளவிசை தொகுதியின் எல்லா கிடைக்கூறுகளின் கூட்டுத்தொகை. இதான் இந்த கேபிட்டல் X. அதே மாதிரி நிலைக்குத்து கூறுகளின் கூட்டுத்தொகையை கண்டீங்களா, y1 பிளஸ் y2 பிளஸ் y3 அப்படியே போட்டு பிளஸ் yn. இப்ப இந்த முதலாவது படத்தில் இருக்கிற விசைகளும் இரண்டாவது படத்தில் இருக்கிற விசைகளும் சமவலுவான தொகுதி. அப்ப முதலாவது படத்தில் இருக்கிற விசைகளின் கிடைக்கூறுகளின் கூட்டுத்தொகை, அதான் x1 பிளஸ் x2 பிளஸ் x3 அப்படியே பிளஸ் xn. இரண்டாவது தொகுதியில இருக்கிற அந்த விசையும் இணையும் கிடக்கு. அதிண்ட கிடைக்கூறு கேபிட்டல் எக்ஸுக்கு சமம். அதே மாதிரி முதலாவது தொகுதியில இருக்கிற அந்த விசைகளின் நிலைக்குத்து கூறுகளின் கூட்டுத்தொகை இரண்டாவது அதுக்கு சமவலுவான தொகுதியில இருக்கிற நிலைக்குத்து கூறு வைக்கு சமனா இருக்கும். மற்றது இந்த இணை எப்படி காண்றேன்டா, ஓவில அந்த தனி விசைக்கு நாங்கள் ஒடுக்க போறோம்டா, இந்த ஓ பற்றி இந்த விசைகளுக்கு திருப்பம் எடுக்கிறது. ஓ பற்றி திருப்பம் எடுத்தா அதுதான் நாங்கள் ஜி என்று போட்டிருக்கிறோம். சிக்மாவில் எழுதுறேன், சிக்மா கேபிட்டல் YR இன்டு ஸ்மால் XR. அப்ப இந்த YR என்ற விசைக்கு செங்குத்து தூரம் ஸ்மால் XR உற்பத்தியில மைனஸ் கேபிட்டல் XR இன்டு ஸ்மால் YR. இப்படி என் விசை கிடக்கு R சமன் 1. இதான் என்ன, ஓ பற்றிய திருப்பம். சரியா? இப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப திருப்பியும் அதை ஒரு சொல்றேன், கவனிங்கோ. இப்ப இதுல பல விசைகள் தாக்கு. சரி, இந்த ஒரு பொருள்ல பல விசைகள் தாக்குது. நாங்கள் இவ்வளவு விசைகளையும் ஒரு புள்ளியில ஒரு தனியொரு விசைக்கு ஒரு இணையோட சேர்த்து ஒடுக்கினார். இந்த தனி விசை என்னென்று காண்றேன்டா, முதல்ல அந்த தனி விசையின் கிடைக்கூறு x, நிலைக்குத்து கூறு y, அதை காணுவோம். கிடைக்கூறு காண்றேன்டா, இந்த விசை தொகுதியில இருக்கிற எல்லா விசைகளின்
கிடைக்கூறுகளின் கூட்டுத்தொகை காணணும், அதுதான் கேபிட்டல் எக்ஸ். இந்த விசை தொகுதியில இருக்கிற எல்லா விசைகளின் நிலைக்குத்து கூறுகளின் கூட்டுத்தொகை காணணும், அதுதான் கேபிட்டல் Y. மற்றது எந்த புள்ளியில அந்த விசைக்கு கொடுக்குறீங்களோ அந்த புள்ளி பற்றி இந்த விசைகளுக்கு திருப்பம் எடுத்தீங்கன்னா அதுதான் அந்த இணைக்கு சமனா இருக்கும். சரியா புள்ளியில? ரைட். நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை பார்ப்போம். இந்த கேள்வியை பாருங்க. ஏபிசிடி என்பது பக்க நீளம் a மீட்டரை உடைய ஓர் ஒழுங்கான சதுரத்துக்கு ஒழுங்கான தேவையில்லை, சதுரமாகும். ஏபிபிசி சிடி டிஏ ஏசி பிடி வழியே எழுத்து ஒழுங்கு குறிக்கும் போக்குகளில் முறையே இங்க கவனிங்க. இதான் இந்த சதுரம் ஏபிசிடி. விசைகளை குறிப்போம். ஏபி வழியே 6p, ஏபி வழியே 6p, பிசி வழியே 5p. அடுத்தது சிடி வழியே 4p, டிஏ வழியே 3p. இதை விட இந்த மூலை விட்டங்கள் வழியையும் விசதாக்குது. ஏசி வழியே 2√2p, ஏசி வழியே 2√2p. அதே மாதிரி பிடி வழியே √2p. இவ்வளவு விசைகள் தாக்குது. அவர் என்ன கேட்கிறாருண்டா, முதலாவது சொல்றார் இந்த விசை தொகுதியை ஏயில ஒரு விசைக்கும் இணைக்கும் ஒடுக்க சொல்லி சொல்றார். ஏ என்ற புள்ளியில ஒரு விசைக்கும் இணைக்கும் ஒடுங்குமாயின் அந்த விசையையும் இணையையும் கேட்டுக்கிறார். சரி, இங்க பாருங்க. இவ்வளவு விசைகளும் இந்த ஏ என்ற புள்ளியில ஒரு தனி விசைக்கு இணையோட சேர்த்து ஒடுங்குது. சரி, இப்ப நாங்கள் இந்த தனி விசையை காண்றதுக்கு நாங்கள் முதல் செய்கிற வேலை கிடைக்கூறுகளின் கூட்டுத்தொகையை காண்றது. சரி, இங்க பாருங்க. கிடைக்கூறுகளின் கூட்டுத்தொகை 6p sin 4p, அது எதிர்போக்கில வருது. சிடி வழியே தாக்குற விசை, பிசி டிஏ வழியே தாக்குற விசை நிலைக்குத்தா இருக்கு, அது கிடையா துணிக்கைக்கு அது வராது. மற்ற ஏசி வழியே தாக்குற விசைய கிடையா துணிப்பம், இது 45 பாக சதுரம். அப்ப 2√2p cos 45. இதே மாதிரி பிடி வழியே தாக்குற விஷயம் கிடையா துணிப்பம், அது கிடையா துணிச்சா எதிர்போக்கில வரப்போது -√2p cos 45. உங்களுக்கு தெரியும் cos 45 1/√2. அப்ப முன்னுக்கு இருக்கிற √2 வெட்டுப்படும். இதுல 6ல 4 போனா 2, 2p, அதுல ஒரு p போனா சக p. அப்ப கிடைக்கூறுகளின் கூட்டுத்தொகை 3p நியூட்டன். அதாவது என்ன கண்டிருக்கிறோம்டா, இந்த தனி விசைக்கு ஒடுக்கின அந்த தனி விசையின்
கிடைக்கூறு கண்டிருக்கிறோம். இனி தனி விசையின் நிலைக்குத்து கூறு காணுவோம். இங்க இருக்கிற இந்த தளவிசை தொகுதியின் நிலைக்குத்து கூறுகளின் கூட்டுத்தொகையை காணுவோம். 5p சய 3p DA வழியே தாக்குற விசை கீழ் நோக்கி வருது, அப்ப கழிக்கணும். மற்றது AC வழியே தாக்குற விசைய துணிப்பம் சக 2√2p sin 45 சக √2p sin 45. உங்களுக்கு தெரியும், விசைய கிடையா நிலைக்குத்தா துணிக்கலாம். கோணத்தோட துணிக்கிறது கொஸ், மற்றது சைன். அப்ப 2√2p-ஐயும் √2p-ஐயும் நிலைக்குத்தா துணிக்கிறோம். அப்ப 2√2p sin 45 பிளஸ் √2p sin 45. அப்ப sin 45 1/√2 தான். முன்னுக்கு இருக்கிற வர்க்கமூலம் 2 விட்டுப்படும். அப்ப 5ல 3 போனா 2, 2 2 4 மூண்டும் 5p நியூட்டன். இப்ப நாங்கள் ஆற காணணும். ஆறின் கிடைநிலைக்குத்து கூறுகளை கண்டிருக்கிறோம். கிடைக்கூறு இப்படி 3p, நிலைக்குத்து கூறு 5p. இப்ப நாங்கள் விசை இணைகர விதியை பாவிச்சு, சரிதான், இங்க செவ்வகமா வந்துடும். இந்த விளைவுல காணலாம். ஆர் சமன் வர்க்கமூலம் x வர்க்கம் சக y வர்க்கம் செங்குத்தா தாக்குற 2 விசைகளின் விளைவு 9p வர்க்கம் சக 25p வர்க்கம். அப்ப வர்க்கமூலம் 34p நியூட்டன். அப்ப தனி விசையின் பருமனை கண்டுட்டோம். திசையை காணுவோம். இந்த கோணம் tan alpha சமன் 5p-ன் கீழ் 3p, இதுல p வெட்டப்படும். அல்பா சமன் tan இன்வர்ஸ் 5ன் கீழ் 3. சரியா? அப்ப இப்ப நாங்கள் கண்டது அந்த A என்ற புள்ளியில ஒரு தனி விசை கொடுக்கினா அந்த தனி விசையை கண்டுட்டோம். அப்ப தனி விசையோட ஒரு இணையும் சேர்ந்து கொடுக்கிறோம். அப்ப இணைய காண்றதுக்கு என்ன செய்யறேன்டா, அந்த A என்ற புள்ளியை பற்றி திருப்பம் எடுக்கிறது. சரிதான், A என்ற புள்ளியை பற்றி திருப்பம் எடுக்கிறோம். எப்படி விளங்கினீங்களா மிக இலகுவா இருக்கும். இப்ப இதுல முதல் படத்தில் இருக்கிற விசைகள் இரண்டாவது படத்தில் இருக்கிற விசைகளுக்கு சம வலுவா இருக்கு. அப்ப A பற்றி முதலாவது படத்தில் இருக்கிற விசைகளுக்கு திருப்பம் எடுக்கிறது, இரண்டாவது படத்தில் இருக்கிற விசைகளுக்கு திருப்பம் எடுக்கிறதுக்கு சமம். இரண்டாவது படத்தில் இருக்கிற விசைகளுக்கு திருப்பம் எடுக்க R வராது, அப்ப G வரும். சரிதான், ரைட். அப்ப இப்ப நாங்கள் A பற்றி திருப்பம் எடுத்தா G-யை காணலாம். சரி, A பற்றி திருப்பம் எடுப்போம் பாருங்க. சரி, கவனிங்க. A பற்றி திருப்பம் எடுப்போம். A பற்றி திருப்பம் எடுத்தா 5p தர செங்குத்து தூரம் A மீட்டர் என்று தந்திருக்கிற 5p தர A சக 4p தர A. இதுல A கூடாக 3 விசைகள் போகுது. 6p 2√2p 3p. அப்ப அந்த 3 விசைகளும் திருப்பத்துக்கு வராது. இன்னும் ஒரு விசை கிடக்கு BD வழியே தாக்குற √2p. அதுக்கு இதுதான் செங்குத்து தூரம். இது செங்குத்தாண்டபடியா AC-ன் அரைவாசி AE தான் செங்குத்து. உங்களுக்கு தெரியும் AC-ன் நீளம்
ரூட் டூ ஏ ஏ என்றா ரூட் டூ ஏ அதின் அரைவாசி ரூட் டூ ஏ பை டூ. சரி இங்க பாருங்க சக ரூட் டூ பி தர ரூட் டூ ஏ பை டூ. இது என்னத்துக்கு சமன்? இந்த இணைக்கு சமனா இருக்கும். இதை சுருக்கினீங்களா 5 4 9 முண்டும் 10 PA நியூட்டன் மீட்டர் இடஞ்சுழி. சரியா? ரைட். இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா இந்த தளவிசை தொகுதிய ஏ என்ற புள்ளியில ஒரு தனி விசைக்கும் சரிதான் ஏ என்ற புள்ளியில ஒரு தனி விசைக்கும் சரிதான் அதாவது வர்க்கமூலம் 34 பி நியூட்டன் என்ற தனி விசைக்கும் இந்த தளத்தில இந்த இணை வந்து ஒரு புள்ளியில தாக்குறேன்னு சொல்றீங்களா அந்த தளத்தில 10 PA நியூட்டன் மீட்டர் இடஞ்சுழி போக்கில உள்ள 10 PA நியூட்டன் மீட்டர் என்ற ஒரு இணைக்கும் ஒடுக்கி இருக்கிறோம். இந்த ஒடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு சமவலுவான ஒரு தொகுதியா காட்டுறது. சரியா? ரைட். பிறகு இன்னும் ஒன்று கேட்டிருக்கிறார் இங்க பாருங்க. பியில ஒரு தனி விசைக்கும் இணைக்கும் ஒடுங்குமாயின் விசையையும் இணையையும் காண்க. இப்ப நாங்கள் ஏயில எப்படி தனி விசைக்கு இணைக்கும் ஒடுக்கினமோ அதே மாதிரி தான் இங்கே செய்ய போறோம். இப்ப தனி விசைன்றது கிடைக்கூறுகள கூட்டுத்தொகை நிலைக்குத்து கூறுகள கூட்டுத்தொகை கண்டு பருமனை காணப்போறோம். அப்ப ஆகவே பியில ஒடுக்குற தனி விசையின் பருமன் திசை ஒன்றும் மாற போறதில்ல. அப்ப இணைதான் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. சரி இங்க பாருங்க. இப்ப நாங்கள் பி பற்றி திருப்பம் எடுப்போம். பி பற்றி திருப்பம் எடுத்தோம்டா இதுலயும் இந்த விசை வந்து பியில தான் ஒரு தனி விசை கொடுக்க போறோம். இது ஒரு G1 வெப்பம். ரைட். இப்ப பாருங்க பி பற்றி திருப்பம் எடுத்தா 4 பி தர ஏ சக 3 பி தர ஏ. இனி ஏசி வழியே தாக்குற 2 ரூட் 2 பிக்கு திருப்பம் எடுக்கணும் மைனஸ் 2 ரூட் 2 பி தர செங்குத்து தூரம் ஏ இன்கீழ் ரூட் 2. இது என்னத்துக்கு சமன்? G1க்கு சமன். 7 7ல 2 போனா 5 PA. இதுதான் G1. 5 PA நியூட்டன் மீட்டர் போக்கு இடஞ்சுழி. அப்ப பியில ஒரு தனி விசை கொடுக்க அந்த தனி விசை அது மாறாது. வர்க்கமூலம் 34 பி நியூட்டன் திசையும் மாறாது. ஆனா பியில தாக்க அந்த வார இணை 5 PA நியூட்டன் மீட்டர் இடஞ்சுழியா இருக்கும். ஏயில தாக்க 10 PA நியூட்டன் மீட்டரா இருந்தது. பியில தாக்க 5 PA நியூட்டன் மீட்டரா இருக்கு. சரிதான்? ரைட். இதுல இன்னும் ஒரு விடயம் கேட்டுக்கிறாங்க. இந்த ஏபிய விளையுள் வெற்ற புள்ளிய கேட்டு கிடக்கு. இங்க கவனிங்கோ. இங்க பாருங்க. இந்த உங்களுக்கு தெரியும்
ரைட், இங்க கவனிங்க பிள்ளைகளே. ஏபிசிடி இந்த தாக்குற விசைகளை திருப்பி ஒரு படத்தில் குறிக்கிறேன். இதில் 6P, இதில் 5P, இதில் 4P, இதில் 3P, 2√2P, மற்றது இப்படி √2P. இப்ப அவர் என்ன சொல்றார் என்றால், இவ்வளவு விசை தொகுதியை நாங்கள் முதல் பார்த்தது ஒரு விசைக்கு இணையோட சேர்த்து ஒடுக்கினார். ஒரு விசைக்கு இணையோட சேர்த்து ஒடுக்கினார். இப்ப அந்த இணை இல்லாம தனிய ஒரு விசைக்கு ஒடுக்கினா அந்த விசையை சொல்றது விளையுள் விசை. இப்ப இந்த விளையுள் ஏபிய வெற்ற புள்ளிய கேட்டு கிடக்கு. ஏபியையும் பிசியையும் வெற்ற புள்ளிய கேட்டு கிடக்கு. முதல் நாங்கள் ஏபிய வெற்ற புள்ளிய காணுவோம். அப்ப இந்த விளையுள் இப்படி எங்கேயோ வெட்டி கொண்டு போகுதுன்னு எடுப்போம். ஏற்கனவே எங்களுக்கு இந்த விளையுளின் பருமன் தெரியும். வர்க்கமூலம் 34P நியூட்டன் என்று வந்தது. சரிதான். இந்த விளையுளின் கிடைக்கூறு நிலைக்குத்துக்கூறு எல்லாம் தெரியும். இந்த கிடைக்கூறு 3P என்று வந்தது. நிலைக்குத்துக்கூறு 5P என்று வந்தது. எல்லாம் தெரியும். இப்ப எங்களுக்கு இந்த தூரத்தை தான் காணணும். இந்த எக்ஸ காணணும். சரி, இங்க பாருங்க. ஏ பற்றி விசைகளின் திருப்பம் சமன் ஏ பற்றி விளையுளின் திருப்பத்துக்கு சமன். திருப்பம் தொடர்பான மிக முக்கியமான கோட்பாடு. இப்ப நாங்கள் ஏ பற்றி விசைகளுக்கு திருப்பம் எடுத்தோம்டா 5P தர ஏ, 5P தர ஏ, சக 4P தர ஏ, மற்றது 3 விசைகள் ஏக்கிலால போது வராது. சக √2P தர ஏ இன்கள் ரூட், செங்குத்து தூரம் ஏ இன்கள் ரூட். சரி, இப்ப ஏ பற்றி விசைகளுக்கு திருப்பம் எடுத்துட்டோம். மொத்தமா 6 விசை இருக்கு. அதுல 3 விசை ஏக்கிலால போகுது. அப்ப அந்த 3 விசையும் திருப்பத்துக்கு வராது. மற்ற 3 விசைக்கும் திருப்பம் எடுத்திருக்கும். ஏ பற்றி விளையுளுக்கு திருப்பம் எடுக்க போறோம். இந்த விளையுளுக்கு திருப்பம் எடுக்கிறதுக்கு பதிலா நாங்கள் என்ன செய்யறோம்டா, விளையுளின் 2 கூறுகளுக்கும் திருப்பம் எடுக்க போறோம். நிலைக்குத்து கூறுக்கும் கிடைக்கூறு. அதிலையும் கிடைக்கூறு ஏக்கிலால போகுது. அப்ப நிலைக்குத்து கூறுக்கு எடுத்தா 5P தர எக்ஸ். இதுல இருந்து நீங்கள் எக்ஸ காணலாம். எல்லாம் பி வெட்டுப்படும். சரிதான். நீங்கள் இதுல இருந்து எக்ஸ கண்டீங்களா 5 4 9, இதுல ஒரு அப்ப 10 என்று வரும். 5x எக்ஸ் 2 என்று வரும். இதுல இருந்து நீங்கள் எக்ஸ கண்டீங்களா எக்ஸ் சமன் 2 என்று வரும். அப்ப 2 என்று உங்களுக்கு தெரியும். இந்த நீட்டப்பட்ட ஏபியில தான் சரிதான் இப்படி விளைவுள் போப்போம். இரண்டா ஏபியின் பக்க நீளம் ஏ மீட்டர். அப்ப 2 என்ற விஞ்சாலி ஒரு ஏவர். இதுதான் விளைவு. சரியா? ரைட். அடுத்தது பிசிய வெற்ற புள்ளி கேட்டா இங்க பாருங்க.
இந்த கோணம் தெரியும் எங்களுக்கு தீட்டாண்டு வச்சோம்னா அந்த தீட்டா ஏற்கனவே நாங்கள் கண்ட நாங்கள் tan தீட்டா சமன் 5/3 வந்தது. அப்ப இந்த நீளம் a tan தீட்டா அப்ப 5a/3 மீட்டர். அப்ப இப்ப நாங்கள் ஏபிய ஏயிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் நீட்டப்பட்ட ஏபிய ஏயில இருந்து 2 மீட்டர் தூரத்தில் நீட்டப்பட்ட சிபிய பியில இருந்து 5/3 மீட்டர் தூரத்திலே இடைவெட்டும். சரியா?